Hi guys, welcome back to Phoenix Academy of English. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸும் அதோட ரைட் ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Without wasting time, let's jump into it. First word வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் தான். First word என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pronounce. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெல்லிங் நல்லா நோட் பண்ணுங்க. NOUN அப்படின்ற ஸ்பெல்லிங் வந்திருக்கும். இதே வந்து இதோட நவுன் ஃபார்ம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு வரும். இந்த இடத்துல நம்ம NOUN அப்படிங்கிற ஸ்பெல்லிங் இருக்காது, NUN அப்படிங்கிற ஸ்பெல்லிங் தான் இருக்கும். இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன், நாட் நவுன், நன் அப்படின்னு வரும். ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் இஸ் என்வாயரன்மெண்ட். ஸோ இது நம்ம யூஸ்வலாக எப்படி சொல்லுவோம், என்விரான்மெண்ட், வீன்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த வீன்றதை VIயை வந்து வை அப்படின்னு படிக்கணும். என்வாயரன்மெண்ட் அந்த ஒரே ஒரு சிலபிளில் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த லெட்டர்ஸை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் இன்கரெக்ட், என்வாயரன்மெண்ட் அப்படின்றது கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் ஈஸ்தட்டிக்ஸ். இது வந்து நம்ம வந்து சைலண்ட் அப்படிங்கிறதுனால ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆண்டர்ப்ரனர், இட்ஸ் அன் ஆண்டர்ப்ரனர். இப்போ தொழிலதிபராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இங்கிலீஷ். இந்த வேர்ட் எதுக்காக நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. SH வர்றதுனால இஷ் அப்படின்னு வரணும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது இதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன். திஸ் இஸ் ஆல்மண்ட், நாட் ஆல்மண்ட். எல் இருக்கிறதுனால நம்ம யூஸ்வலாக எல்லை சேர்த்து தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பட் எல் இஸ் சைலண்ட் ஹியர். திஸ் இஸ் ஆல்மண்ட். இப்போ இந்த வேர்டை வந்து நம்ம நவுன், அதாவது இந்த வீடியோவுக்கு நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணேன், இல்லை நான் ஒரு கான்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணுறேன், இந்த இடங்களில் யூஸ் பண்ணும்போது கான்டென்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே வந்து கான்டென்ட்டுங்கிறத கண்டென்ட்னு சொல்லும்போது அதுக்கான ப்ரொனன்சியேஷனும் டிஃபர் ஆகுது, ப்ளஸ் மீனிங்கும் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்போ நான் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் சம்திங் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற அதே மீனிங் வராது. அந்த டைமில் கண்டென்ட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் 2 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ELE அப்படின்றத யூஸ்வலாக எலி அப்படின்னு படிப்போம். இப்போ இது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வந்து லிஃப்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துலையும் ELEனா நம்ம எலி அப்படின்ற மாதிரி படிப்போம். எலிவேட்டர், எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே நம்ம எப்படி சொல்லணும்னா ஈன்றதை ஈனே நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, எலவேட்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்ற மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம். எலவேட்டர், எலிஃபண்ட், நாட் எலி. அந்த ஈன்றதை நம்ம அழுத்தக்கூடாது. ஈன்றதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், அது வந்து சைலண்ட் லெட்டராக அந்த இடத்துல கிடையாது. பட் அதை லைட்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஈன்னு படிக்கக்கூடாது, லைட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லணும். எலவேட்டர் அண்ட் எலிஃபண்ட் இஸ் த ரைட் ப்ரொனன்சியேஷன். இதே சேம் பேட்டர்ன் தான் நம்ம எங்கே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா CELE அப்படின்னா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ செலிப்ரேஷன், செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ராங். எப்படி சொல்லணும்னா செலிப்ரிட்டி, செலிப்ரேஷன் அப்படின்றது கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் as well. Bye.